சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, இனிமே நம்ம பாத்துக்க முடியாதா? பேசிக்க முடியாதா? எனக்கு தெரியல காயத்ரி. இத்தனை நாள் சண்டை போட்டுக்கிட்டாவது நீ எங்க கூட இருந்த. இப்ப நினைச்சா உன்னை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு கூட தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனந்தி. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட நாங்க சண்டையே போட்டிருக்க மாட்டோம்டி. நான் எங்க ஊரை விட்டு சென்னைக்கு வரும்போது ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். ஏன் தெரியுமா? என் அப்பா அம்மா அக்காலாம் அழுதுடக்கூடாது. எனக்கு அவ்வளவு பயமா இருந்தது. ஆனா இங்க வந்த பிறகு உங்களை மாதிரி ஃப்ரெண்டுங்கெல்லாம் கிடைச்சதும் அந்த பயமெல்லாம் போய் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். ஆனா உங்களோட உறவை என்னோட முட்டாள்தனத்தினால இன்னைக்கு பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டேன்னு அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குது. நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதே. அழாத ஆனந்தி, நீ எங்களை விட்டு எங்கேயுமே போக போறதில்ல. கீழே தானே இருக்க போற. அப்புறம் இப்படி எல்லாம் பேசி ஏன் கஷ்டப்படுத்துற? என்னதே பக்கத்திலே இருந்தாலும் முன்ன மாதிரி பாத்துக்கவும் பேசிக்கவும் முடியாதுங்கிறப்போ மனசு கடந்து தவிக்குது. எல்லாமே என்னாலதே. உங்களை மாதிரி 4 எழுத்து படிச்சிருந்தா நான் சுதாரிச்சிருப்பேன். படிக்காம விட்டதாலது ஊரை விட்டு வந்து பாக்குறவங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறேன். இனிமே யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு எனக்கு விளங்கல. ஆனந்தி, வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு கீதையில கிருஷ்ணர் சொல்லிருப்பாரு. எல்லாம் மாறும். வார்டன் மனசும் மாறும். சீக்கிரமே நம்ம மனுச்சு ஏத்துப்பாங்க. என்ன நடந்தாலும் நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம். ஆமா ஆனந்தி, நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம். கவலைப்படாத ஆனந்தி, நான் வரேன். என் கூட வா. இனிமே இதான் ஒரு ரூம். நீ இங்க இருந்து ஹாஸ்டலுக்குள்ள எங்க போறதா இருந்தாலும் என் பெர்மிஷன் வாங்கணும். ஒத்தையில உலகம் மறந்து போச்சு. உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு. நெஞ்சை துளைக்குதே, உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? நட்பு மீண்டும்
ஆனந்தி, என்ன இப்ப வர சொல்லிருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, உங்களை பார்த்து இத கொடுத்துட்டு போலாந்தே வந்தேன். இது என்ன ஆனந்தி இது? இதுக்குள்ள அழகங்கிட்ட இருந்து வந்த லெட்டரும் பரிசுங்களும் இருக்குது. என்னாச்சு ஆனந்தி? ஏன் இதை என்கிட்ட கொடுக்குறீங்க? அழகனாலையும் அவன் கொடுத்த பொருளாலையும் என்னைய எல்லாரும் வெறுக்கிறாங்க. இது என்கிட்ட இருக்க இருக்க எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு அதிகமாதே ஆகுது. நான் இந்த ஊருக்கு வந்ததே என் அக்காவுக்கு கல்யாணம் கட்டி வைக்கவும், எங்க அப்பா கடன் அடைச்சு என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் கௌரவமா வாழ வைக்கவும் தான். அதை விட்டு போட்டு பாத மாறி போறேன்னு எனக்கே பயமா இருக்குது. அதே அழகனையும் அவன் நினைப்பையும் ஓரமா வச்சுட்டு என் வேலைய பார்க்கலான்னு இருக்கிறேன். இது என் கண்ணு முன்னாடி இருந்தா என்னால அழகனை பத்தி நினைக்காம இருக்க முடியாது. எனக்காக அவன் அம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கிறான். தூக்கி போடவும் மனசு வரல, கூட வச்சுக்கவும் முடியல. யார்கிட்டயாவது கொடுத்து வைக்கணும்னு தோணுச்சு. ஆனா அவங்க என்னைய நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும். உங்களை தவிர வேற யாரும் எனக்கு தோணல அன்பு. அதனாலதே உங்களை போன் போட்டு வர சொன்னேன். ஏன் ஆனந்தி, அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அழகன் போலியானவன் நினைக்கிறீங்களா? அவன் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? இனிமே அழகன் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல அன்பு, என்னைக்குமே நான் அப்படி நினைக்க மாட்டேன். அழக எனக்கு எம்புட்ட உதவி செஞ்சிருக்கிறான். அதையெல்லாம் நான் மறந்தேன்னா நான் நன்றி கெட்டவளா ஆயிருவேன்.